அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்ற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் விரைவில் குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளனர். இதற்காக சென்னையில் உள்ள பல்வேறு நட்சத்திர ஹோட்டல்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருப்பதாக சொல்கிறார் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் சந்திரபோஸ். அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 11 மணியிலிருந்து 1:30 மணி வரை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதாவது தமிழகத்தினுடைய ஆளுநர், பொறுப்பு ஆளுநர் உடனடியாக தமிழகத்துக்கு வராவிட்டால், அதாவது பதவியேற்பு விஷயமாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கோருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பெருமக்கள் ஆகியோர் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு 2 பேருந்துகள் மூலமாக சென்னையில் உள்ள பல்வேறு நட்சத்திர ஓட்டலில் தங்க வைக்க அஇஅதிமுக கட்சியினுடைய தலைமை முடிவெடுத்திருக்கு. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் காட்சிகளை பார்க்கலாம். பேருந்துகள் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரும் பத்திரமாக கொண்டு செல்லப்பட்டு நாளை டெல்லிக்கு செல்ல இருக்கும் நிலையில் ஒன்றாக இணைந்து டெல்லிக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இது மிக மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தற்போது எதிர்முகாமில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தமக்கு ஆதரவு இருப்பதாக கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் ஒற்றுமையாக ஒரே இடத்தில் தான் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவும் அவர்கள் எங்கும் தவறிவிடக்கூடாது என்பதற்காகவும் அனைத்து எம்எல்ஏக்களும் தற்போது ஒன்றிணைக்கப்பட்டு நட்சத்திர ஓட்டங்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தற்போதுதான் அந்த பேருந்து புறப்பட்டது. தொடர்ச்சியாக பாதுகாப்பு வாகனம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசில் நாளுக்கு நாள் நேரத்துக்கு நேரம் பரபரப்பு கூடி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் சுபாஷ் சந்திரபோஸ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.